இன்னைக்கு நம்ம ரொம்பவே பங்கமான ஜாப்பனீஸ் ஏலியன் படத்தை தான் பார்க்க போறோம். வழக்கம் போல இந்த படமும் அனிமே சீரிஸ்ல இருந்து இன்ஸ்பயர் ஆகி தான் எடுத்திருப்பாங்க. இந்த அனிமே சீரிஸை யாராவது பார்த்திருந்தீங்கன்னா தயவு பண்ணி கோவப்பட வேணாம். ஏன்னா படம்ன்றதுனால நிறைய சீன்களை கட் பண்ணி ரொம்பவே ஷார்ட்டா தான் சொல்லியிருப்பாங்க. இந்த படத்தோட ஒன்லைன் என்னன்னா, நிலாவே அழிச்ச ஒரு ஏலியனை ஒரு ஸ்கூல்ல டீச்சரா வேலை பார்க்க வைக்கிறாங்க. அந்த ஏலியன் கிட்ட படிக்கிற பசங்களுக்கு எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஏலியனை கொலை பண்ணணும். அது மட்டும் தான் அந்த ஸ்டூடெண்ட்ஸோட ஒரே டார்கெட். அப்படி ஒருவேளை அந்த ஸ்டூடெண்ட்ஸ்னால அந்த ஏலியனை கொலை பண்ண முடியலன்னா ஒரு வருஷத்துக்கு அப்புறம் அந்த ஏலியன் இந்த மொத்த பூமியையும் அழிச்சிரும். ஒரு வருஷத்துக்குள்ள அந்த ஏலியனை அழிச்சு இந்த பூமியை காப்பாத்தினாங்களா, இல்லனா அந்த ஏலியன் கிட்ட மாட்டி இந்த பூமி அழிஞ்சதானே ரொம்பவே த்ரில்லிங்கா ஏகப்பட்ட திருப்பங்களோட சொன்ன படம் தான் அசாசினேஷன் கிளாஸ் ரூம். 2015 ரிலீஸ் ஆன படம். ரொம்ப பேசாம வீடியோக்குள்ள போலாம். நீங்க இப்பதான் நம்ம சேனலை புதுசா பாக்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வீடியோ முழுசா பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக்கும் பண்ணிருங்க. இப்போ இந்த கதைக்குள்ள போலாம். படத்தோட ஓப்பனிங் சீன்ல ஒரு ஏலியன் நிலாவை அழிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அங்க கட் பண்ணி ஜப்பான்ல இருக்க ஒரு ஸ்கூலை காட்டுறாங்க. இந்த ஸ்கூலை பொறுத்த வரைக்கும் நல்லா படிக்கிற பசங்க, படிக்காத பசங்கன்னு தனித்தனியா செக்ஷன் வரையா பிரிச்சு தான் படிக்க வைப்பாங்க. நல்லா படிக்கிற பசங்க ஏ செக்ஷன்லயும், கொஞ்சம் மீடியமா படிக்கிற பசங்க பிலயும், அதே நேரம் சுத்தமா படிக்காத பசங்க சி செக்ஷன்லயும் வச்சிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம இந்த ஸ்கூல்ல ஈன்னு சொல்லி தனியா ஒரு செக்ஷன் இருக்கு. அந்த கிளாஸ்ல படிக்காத பசங்க, அது மட்டும் இல்லாம ஒழுக்கம் இல்லாம சேட்டா பண்ற பசங்களையும் அந்த கிளாஸ்ல வச்சிருப்பாங்க. ஆனா அந்த இ கிளாஸ்ல இருக்க பசங்களை மத்த யாருமே மதிக்க கூட மாட்டானுங்க. ரொம்பவே புள்ளி பண்ணி பயங்கரமா அசிங்கப்படுத்துவானுங்க. ஸ்கூல்ல படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் தான் இ கிளாஸ் பசங்களை பார்த்து கலாய்க்கிறானுங்கன்னா, ஸ்கூல் மேனேஜ்மெண்ட்டும் அவங்களுக்காக தனியா ஒரு கிளாஸ் ரூம் கூட கொடுக்காம ஸ்கூல்ல இருந்து ஒதுக்குப்புறமா கைவிடப்பட்ட ஒரு கோடவுன் மாதிரி இருக்கும். அந்த பில்டிங் தான் இந்த பசங்களுக்கு கிளாஸ் ரூமா கொடுத்துருக்காங்க. எல்லா பசங்களும் ரொம்பவே சோகமா அவங்க கிளாஸ்க்குள்ள வராங்க. உள்ள வந்து அவங்களுக்கான டீச்சரை பார்த்து எல்லாருக்குமே ஒரு நிமிஷம் நல்லு விடுது. ஏன்னா இந்த பசங்களுக்கு கிளாஸ் எடுக்க போறது ஒரு மனுஷன் கிடையாது. படத்தோட ஓப்பனிங் சீன்ல நிலவா அழிச்ச அந்த ஏலியன் தான் இவங்களுக்கு கிளாஸ் டீச்சரா வந்திருக்கும். அதுவும் பாக்குறதுக்கு ஸ்மைலி பொம்மை மாதிரி தலையை வச்சுட்டு 2 3 கை கால் வச்சுட்டு ரொம்பவே வினோதமா இருக்கும். ஏலியன் பசங்க கிட்ட தன்னை இன்ட்ரோ பண்ணிட்டு, உங்களுக்கு இந்த வருஷத்தோட மார்ச் மாசம் வரைக்கும் டைம் இருக்கு, அதுக்குள்ள நீங்க என்ன கொலை பண்ணணும். அப்படி கொலை பண்ணலன்னா நிலாவை எப்படி நான் அழிச்சணும், அதே மாதிரி இந்த பூமியை அழிச்சிருவேன். என்னை எப்படி போட்டு தள்ளுறதுன்னு சொல்லி நீங்க யோசிக்க வேண்டாம். என்னை எப்படி கொல்லணுன்றதுக்கு நானே ட்ரைனிங் தருவேன். எவ்வளவு சீக்கிரமா நீங்க என்ன கொலை பண்றீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு நல்லதுன்னு சொல்லுது. இதையெல்லாம் கேட்ட பசங்களுக்கு எதுவுமே புரியல. ஏலியன் பேசி முடிச்ச உடனே மிலிட்டரி ஆபீசர் ஒருத்தராங்க வந்து, இந்த வருடம் முழுக்க உங்களுக்கு எக்ஸாம் கிளாஸ்னு எதுவுமே கிடையாது. இந்த ஏலியனை கொல்றது மட்டும் தான் உங்களோட ஒரே வேலை. ஒண்ணு இந்த ஏலியனை கொலை பண்ணணும், அப்படி இல்லைன்னா இதோட கிரகத்துக்கு திரும்ப அனுப்பணும். இது மட்டும் தான் உங்களுக்கு இருக்க ஒரே வேலை. இந்த ஏலியனை யாரு போட்டு தள்ளுறாங்களோ, இல்ல அதோட கிரகத்துக்கு யாரு திரும்ப அனுப்புவாங்களோ அவங்களுக்கு கவர்மெண்ட் கிட்ட இருந்து 10 மில்லியன் கொடுக்கப்படும். ஆனா நீங்க நினைக்கிற மாதிரி இந்த ஏலியனை கொலை பண்றது அவ்வளவு ஈஸி எல்லாம் கிடையாது. இது கிட்ட ஏகப்பட்ட சூப்பர் பவர் இருக்கு. இருந்தாலும் எப்படியாவது இதை கொலை பண்ணிருக்கேன்னு சொல்லிட்டு அவர் கொண்டு வந்த பெட்டியை ஓபன் பண்றாரு. அதுக்குள்ள ஒரு ஹேண்ட்கன்னும் ஒரு கத்தியும் இருக்கும். அந்த கத்தியை கையில எடுத்து அந்த ஏலியனை குத்துறதுக்கு முயற்சி பண்ணுவாரு. ஆனா மிலிட்டரி ஆபீசர் எவ்வளவு ஸ்பீடா குத்துனாலும் அதை விட பல மடங்கு ஸ்பீடா அந்த ஏலியன் மிஸ் ஆயிட்டு இருக்கும். இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் பசங்களுக்கு இதை கொலை பண்றது அவ்வளவு ஈஸி இல்ல போல, இவ்வளவு ஸ்பீடா எல்லாம் போச்சுன்னா எப்படி இதை கொலை பண்றதுன்னு யோசிப்பாங்க. மிலிட்டரி ஆபீசர்னால ஏலியனை தொட கூட முடியல. அதை பார்த்து ஏலியன் அவரை கலாச்சிட்டு, ரொம்ப கவலைப்படாத, என்ன நானே சுட்டுக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த பெட்டியில இருந்த ஹேண்ட்கன் எடுத்து அதோட கையை அதுவே சுட்டுக்குது. துப்பாக்கியால சுட்ட உடனே அதோட கை தனியா போய் கீழே விழுது. அதை பார்த்து பசங்க ஒருவேளை இதோட வீக்னஸ் துப்பாக்கியா கூட இருக்கலாம், கண்ணை வச்சு இதை ஈஸியா சுட்டு கொண்டுலாம் நினைப்பாங்க. ஆனா என்ன பிரச்சனைனா கை தனியாவே போனாலும் அடுத்த சில நொடிகள்ல அதே இடத்துல மறுபடியும் கை முளைச்சிருது. இதை பார்த்து அங்க இருக்கவங்களுக்கு எல்லாம் அள்ளு விடுது. அதே நேரம் இன்னொரு விஷயத்த நோட் பண்றானுங்க. இந்த ஏலியனோட உடம்புல இருந்து ஏதாவது ஒரு பகுதி வெட்டு போட்டு தனியா போயிட்டா அது திரும்ப முளைச்சு வர வரைக்கும் இந்த ஏலியனோட ஸ்பீடு கொஞ்சம் குறையுது. இப்போதைக்கு இந்த பசங்க கண்டுபிடிச்சது இந்த ஏலியன் கிட்ட இருக்க இந்த ஒரு வீக்னஸ் மட்டும்தான். கட் பண்ணி அடுத்த நாள் பசங்க கிளாஸ்க்கு வரும்போது விதவிதமான கன்னை கொண்டு வந்திருக்கானுங்க. அதையெல்லாம் வச்சு எல்லா பசங்களும் ஒரே நேரத்துல ஏலியனை சுட்டாலாம் ஒரு புல்லட் கூட ஏலியன் மேல படவே இல்லை. ஏன்னா அது அவ்வளவு ஸ்பீடா மூவ் ஆகுது. அதே நேரம் கவர்மெண்ட்ல இருந்து ஒரு அசாசின் லேடியையும் இந்த ஏலியனை கொல்றதுக்காக அந்த ஸ்கூலுக்கு அனுப்பியிருப்பாங்க. அந்த பொண்ணும் முயற்சி பண்றா. ஆனா எவ்வளவு பேர் சுட்டாலும் அந்த ஏலியன் மேல ஒரு சின்ன புல்லட் கூட படவே இல்லை. அதே நேரம் நம்ம ஹீரோ காட்டுறாங்க. ஹீரோ அந்த ஏலியனை பத்தின எல்லா விஷயத்தையுமே ஒரு சின்ன டைரியில நோட் பண்ணிட்டு இருக்கான். இதன் மூலியமா அந்த ஏலியனோட வீக்னஸ் எல்லாமே கண்டுபிடிக்கலாம். எடுத்த உடனே மத்த பசங்க மாதிரி அதை கொல்லணும்னு முயற்சி பண்ணாம அதோட வீக்னஸ் என்ன, அதை எப்படி கொலை பண்ணணும்னு கண்டுபிடிக்கிறதுக்காக ஹீரோ வேலை செஞ்சுட்டு இருப்பான். அப்போ 2 பசங்க ஹீரோ கிட்ட வந்து, எங்களோட டீம்ல நீ ஜாயின் பண்ணிக்கோ, நம்ம எல்லாரும் சேர்ந்தா அந்த ஏலியனை ஈஸியா அழிச்சிடலாம்னு சொல்லுவாங்க. ஹீரோவும் சரின்னு சொல்றான். அடுத்த நாள் ஏலியனை கத்தியை வச்சு ஏதாவது கையை வெட்டிட்டா அது திரும்ப முளைச்சு வர வரைக்கும் அதோட வேகம் குறையும். அந்த கேப்ல எல்லாருமே கண்ணை வச்சு அதை கொண்டுலான்னு பிளான் பண்ணி ஒரு நோட்டுக்கு பின்னாடி கத்தியை மறைய வச்சுட்டு அந்த ஏலியன் கிட்ட ஏதோ டவுட் கேட்கிற மாதிரி பக்கத்துல போவான். ஆனா ஹீரோ கத்தி வச்சிருக்கான்றத அந்த ஏலியன் ரொம்ப அழகா கண்டுபிடிச்சு கத்தியை பிடிங்க தூரமா தூக்கி போட்டுரும். ஆனா ஹீரோவோட பிளானு கத்தியை வச்சு குத்துறது மட்டும் கிடையாது, அவனோட டிரெஸ்ஸுக்குள்ள ஒரு பாமையும் செட் பண்ணிட்டு தான் போயிருப்பான். ஏலியன் அதை பார்த்து ஷாக் ஆகும்போது அந்த பாமும் வெடிக்குது. அந்த மொத்த கிளாஸ் ரூமே புகை மூட்டமாகுது. வெடிச்ச பாம்ல ஏலியன் இறந்துருச்சுன்னு நினைச்சு எல்லா பசங்களும் பயங்கரமா சந்தோஷப்படுறானுங்க. அதே நேரம் பாம்பு வெடிச்சதுனால ஹீரோக்கு எதுவுமே ஆகலையான்னு பார்த்தா ஹீரோவோட உடம்பு முழுக்க ஏதோ ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு லேயர் இருக்கும். இது என்னன்றது ஹீரோக்கு எதுவுமே புரியல. பசங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஜெல்லிக்குள்ள இருந்து ஹீரோ வெளியில
எடுக்கிறாங்க. ஒருவேளை இந்த ஜெல்லினாலதான் ஹீரோக்கு எந்த அடியும் படல போல. ஆனா இந்த ஜெல்லி எப்படி வந்துச்சுன்றது ஹீரோக்கு புரியவே இல்ல. அதே நேரம் அந்த கிளாஸோட ரூஃப்ல இருந்து என்ன இவ்ளோ ஈஸியெல்லாம் கொல்ல முடியாதுன்னு ஒரு கோல் கேக்குது. எல்லா பசங்களும் ரொம்ப பயத்தோட மேல பார்க்கும்போது அந்த ஏலியன் இறந்துருச்சுன்னு நினைச்சிருப்பானுங்க. ஆனா அந்த கிளாஸோட ரூஃப்ல பல்லி மாதிரி தொங்கிட்டு இருக்கும். அந்த ஏலியன் தான் இந்த ஜெல்லி உருவாக்கி ஹீரோக்கு பாம்பு அடிச்சா எந்த பாதிப்பும் ஆகாம காப்பாத்தி இருக்கு போல. இப்ப அந்த ஏலியனை கொலை பண்ண பார்த்ததுனால ரொம்பவே கோவப்படுது. அந்த ஏலியன் கோவப்பட்ட அந்த முகம் முழுக்க எல்லோ கலர்ல இருந்து ரெட் கலரா மாறுது. இப்பதான் அந்த ஏலியன் இன்னொரு விஷயத்த சொல்லுது. நான் உங்க ஸ்கூல் கூட போட்டிருக்க கான்ட்ராக்ட்ல கன்னு கத்தி மாதிரியான விஷயத்த மட்டும் தான் வச்சு என்ன கொலை பண்ணணும். ரூல்ஸ் மீறி இந்த மாதிரி பாம் மாதிரி வெடிக்கிற பொருள் எல்லாம் கொண்டு வந்து என்ன கொலை பண்ண பார்க்க கூடாது. இந்த ஒரு டைம் எல்லாரையுமே மன்னிச்சு விடுறேன். இன்னொரு தடவை இந்த மாதிரி ஏதாவது வெடிக்கிற பொருளை ஸ்கூலுக்குள்ள கொண்டு வந்தா உங்களை எதுவுமே பண்ண மாட்டேன். ஏன்னா அந்த கான்ட்ராக்ட்ல ஸ்டூடெண்ட்ஸ் எதுவுமே பண்ணக்கூடாதுன்னு நான் சைன் பண்ணிருக்கேன். அதனால உங்களை விட்டுட்டு உங்களுக்கு பிடிச்சவங்க யாரையாவது நான் கொலை பண்ணிடுவேன். ஞாபகம் வச்சுக்கோங்கன்னு சொல்லிட்டு அன்னைக்கான ஸ்கூலும் முடியுது. அடுத்த நாள் பசங்க எல்லாருமே ஸ்கூலுக்கு வரும்போது ஏலியன் கிளாஸ் ரூமுக்கு வெளியில உட்காந்து புக் படிச்சுட்டு இருக்கோம். அதை பார்த்த உடனே பசங்க ஒரு பிளான் போட்டு ஒரு பெரிய வலையை கொண்டு வந்து அந்த ஏலியனுக்கு மேல போட்டு அதை பிடிக்கிறாங்க. நெட்டுக்குள்ள மாட்டிட்டதுனால ஏலியனால ஓட முடியாது. அந்த கேப்ல கண்ணை வச்சு அதை சுட்டு கொண்டுறலாம்னு நினைப்பாங்க. ஆனா அந்த ஏலியன் நெட்டுக்குள்ள இருந்தாலும் பயங்கர வேகமா அங்கேயும் இங்கேயும் ஆடி அந்த நெட்டையே அத்துட்டு கீழே விழுந்துருது. இதை அந்த அசாசின் லேடியும் மிலிட்டரி ஆபீசரும் பார்த்துட்டு இவங்க ரொம்பவே சின்ன பசங்க, இவனுங்க இந்த ஏலியனை போட்டு தள்ளி பூமியை காப்பாத்துவானுங்கன்னு எனக்கு நம்பிக்கையே இல்லைன்னு சொல்லிட்டு அங்க வந்து போறாரு. அதே நேரம் இந்த செக்ஷன் ஈக்கு புதுசா ஒரு பையன் வந்திருக்கான். இவனை இப்போல இருந்து படிப்பாளினே கூப்பிடலாம். ஏன்னா செக்ஷன் ஈக்கு வந்தாலே படிக்காத பசங்க தான் நினைக்க கூடாது. இவன் கிளாஸ்லயே டாப்பர். அப்படி இருக்கும்போது எதுக்காக செக்ஷன் ஈல தூக்கி போட்டிருக்காங்கன்னா இவனுக்கு பயங்கரமா கோவம் வரும். டிசிப்ளின் இல்லைன்னு சொல்லி தான் இந்த கிளாஸ்ல போட்டிருக்காங்க. படிப்பாளி நேரா ஏலியன் கிட்ட வந்து நான் புதுசா உங்களோட கிளாஸ்ல ஜாயின் பண்ணிருக்கேன், கை கொடுங்கன்னு சொல்லி ஏலியனுக்கு ஹேண்ட் ஷேக் பண்றான். இவனோட கையை தொட்ட உடனே ஏலியன் வழியில குதிக்குது. என்னன்னு பார்த்தா இந்த படிப்பாளி கையில வரும்போது பிளேட சின்ன சின்ன பீஸா உடைச்சு கை முழுக்க ஒட்டி வச்சிருப்பான். முதல் முறையா அந்த ஏலியனை காயப்படுத்தினது இந்த படிப்பாளி தான். ஏன்னா ஹீரோவும் சரி இந்த கிளாஸ்ல இருக்க மத்த பசங்களும் சரி இது வரைக்கும் அந்த ஏலியனை எவ்வளவு தடவை சுட்டிருப்பானுங்க. ஆனா ஒரு புல்லட் கூட அந்த ஏலியன் மேல பட்டிருக்காது, காயமும் ஆகியிருக்காது. முதல்ல அந்த ஏலியனை காயப்படுத்தினது இந்த படிப்பாளி மட்டும்தான். அன்னையிலிருந்து அந்த கிளாஸ்ல ஏகப்பட்ட பிளான் போட்டு அந்த ஏலியனை விதவிதமா கொல்ல பாக்குறானுங்க. ஆனா என்னதான் பண்ணாலும் அந்த ஏலியன் அசால்ட்டா அதுல இருந்து தப்பிச்சிருது. ஒரு நாள் படிப்பாளி பையன் கிரவுண்ட்ல உட்காந்துட்டு இருக்கும்போது ஹீரோ அங்க வந்து அவன் கிட்ட பேசுறான். நீ ரொம்பவே நல்லா படிப்ப, அப்படி இருக்கும்போது எதுக்காக எங்களோட கிளாஸ்க்கு வந்தான்னு கேட்பான். அதுக்கு படிப்பாளியும் படிக்கிற விஷயத்துல என்னோட கிளாஸ்ல யாருமே என்ன அடிச்சுக்க முடியாது, அவ்வளவு சூப்பரா படிப்பேன். என்னோட கிளாஸ்ல இருக்க டீச்சர்ஸ்க்கு ரொம்ப பிடிச்ச ஸ்டூடெண்ட்னா அது நான் தான். அப்படி இருக்கும்போது ஒரு நாள் பிரேக் டைம்ல என்னோட கிளாஸ்ல இருக்க ஒரு பையன் செக்ஷன் ஈல உன்னோட கிளாஸ்ல இருக்க ஒரு பையனை போட்டு பயங்கரமா அடிச்சுட்டு இருந்தான். அவனை காப்பாத்தணும்னு சொல்லி என் கிளாஸ் பையனை நானே அடிக்க வேண்டியதா போச்சு. நாங்க அப்படி சண்டை போட்டுட்டு இருக்கும்போது ஒரு டீச்சர் எங்களை பார்த்துட்டாங்க. நானும் அவங்க கிட்ட நடந்த எல்லாத்தையுமே சொல்லி புரிய வைக்க முயற்சி பண்ணேன். ஆனா என்னதான் நான் நல்லா படிச்சாலும் நான் சொல்ற எந்த வார்த்தையுமே அவன் நம்பவே இல்லை. உனக்கு டிசிப்ளின் கிடையாது, உனக்கு இந்த கிளாஸ்ல இருக்க தகுதியே இல்லைன்னு சொல்லி என்ன பயங்கரமா திட்டினாங்க. அதுல இருந்து டீச்சர்ஸ் மேல இருந்த மரியாதை எனக்கு போயிடுச்சு. எல்லா டீச்சர்ஸுமே படிக்கிற வரைக்கும் தான் நம்மள பெரிய ஆளா பார்ப்பாங்க. நம்ம ஏதாவது ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட நம்ம இவ்வளவு நாளா பண்ண எந்த நல்லதுமே உங்களுக்கு ஞாபகம் இருக்காது. இன்னும் சொல்ல போனா என் டீச்சர்ஸ் யாருமே எனக்கு சப்போர்ட் கூட பண்ணல. என் சைட்ல இருக்க நியாயத்தை சொல்றதுக்கு எனக்கு வாய்ப்பு கூட கொடுக்கல. அதனாலதான் கோவப்பட்டு எனக்கு எந்த டீச்சர்ஸுமே வேண்டாம், எனக்கு இந்த கிளாஸ்ல படிக்கவே பிடிக்கலன்னு சொல்லி நானே வாண்டடா தான் இந்த கிளாஸ்க்கு வந்தேன்னு சொல்லுவோம். அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது ஏலியன் டீச்சர் அவங்களுக்கு பின்னாடி வருது. ஏலியன் டீச்சரை பார்த்த உடனே படிப்பாளி கையில கன் எடுத்து நீங்களும் மத்த டீச்சர் மாதிரி தானா, பசங்களுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு வந்தா பசங்களோட சைடுல நிப்பீங்களா, என்னோட வேலை தான் முக்கியம், மேனேஜ்மெண்டோட சைடுக்கு சப்போர்ட் பண்ணி பசங்க என்ன சொல்ல வராங்கன்னு கூட கேட்காம அவங்கள பனிஷ் பண்ணுவீங்களா, நீங்க எப்படிப்பட்ட டீச்சர்ன்றதை இப்போ டெஸ்ட் பண்ணி பாத்துக்கலாம்னு சொல்லி அவங்க நின்னு பேசிட்டு இருக்க இடத்துல இருந்து கீழே ஒரு பள்ளத்தாக்கமா இருக்கும். கொஞ்சம் கூட யோசிக்காம அந்த பள்ளத்தாக்குல எகிரி குதிச்சிருவான். ஏன்னா இந்த ஏலியன் டீச்சர் நல்ல டீச்சரா இருந்தா படிப்பாளியே காப்பாத்தும்னு நினைக்கிறான். அவன் நினைச்ச மாதிரியே இந்த ஏலியனும் பின்னாடியே குதிச்சு ஒரு சிலந்தி வள மாதிரி பின்னி படிப்பாளியை காப்பாத்தி மேல தூக்கிட்டு வரும். அவனுக்கு எந்த ஒரு அடியுமே பட்டிருக்காது. அதனால ஏலியனை பார்த்து நீங்க மத்த டீச்சர் மாதிரி இல்லாம பசங்க மேல அக்கறையா தான் இருக்கீங்க, கடைசி வரைக்கும் இப்படியே இருங்கன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடும். அதே நேரம் கட் பண்ணி மத்த நாட்டோட கவர்மெண்ட் பாதி அழிஞ்சு போன நிலாவை பார்த்துட்டு இருக்காங்க. நிலாவை அழிச்சு ஏலியன் ஜப்பான்ல தான் இருக்கு. எதுக்காக அந்த ஏலியனை அழிக்கிறதுக்கு ஜப்பான் நாட்டோட கவர்மெண்ட் ஏதோ சின்ன பசங்களை வச்சு அதை அழிக்கலாம்னு முயற்சி பண்ணி காமெடி பண்ணிட்டு இருக்கானுங்க. ஒருவேளை சொன்ன டைம்ல அந்த ஏலியனை அழிக்க முடியலன்னா அந்த மொத்த பூமியுமே அழிஞ்சிரும். அதனால எல்லா நாடுகளும் ஒண்ணு சேர்ந்து ஜப்பான் நாட்டையே அழிச்சிடலாம்னு முடிவு பண்ணி ஏகப்பட்ட மிசைல் பாம்புன்னு எல்லாத்தையுமே ஜப்பான் மேல கொட்டுறானுங்க. ஆனா வந்த எல்லா பாம்பையும் இந்த ஏலியனை அசால்ட்டா அழிக்குது. இதை பார்த்து மத்த நாட்டோட கவர்மெண்ட்டுக்கு எதுவுமே புரியல. இந்த ஏலியனுக்கு இவ்வளவு சக்தியா, இதை எப்படி அழிக்கிறதுன்னு தெரியாம எல்லா நாட்டோட கவர்மெண்ட்டும் தலையை பிச்சுட்டு இருக்காங்க. அதே நேரம் ஜப்பான் நாட்டோட மிலிட்டரி சீஃப் ஒருத்தன் பார்க்க வந்திருக்கான். சீஃப் அவனை பார்த்து அந்த பசங்க முயற்சி பண்றதை பண்ணிட்டே இருக்கட்டும், நம்ம சைட்ல இருந்து அவங்களுக்கு ஏதாவது சப்போர்ட் பண்ணணும்னு சொல்லி அந்த கிளாஸுக்கு புதுசா ஒரு ஸ்டூடெண்ட் அனுப்புறாங்க. ஆனா மிலிட்டரி அனுப்புன புது ஸ்டூடெண்ட் மனுஷன் கிடையாது, ஒரு ஏஐ ரோபோட். அந்த ரோபோட்டோட ஒரே நோக்கம் அந்த ஏலியனை அழிக்கணும், அவ்வளவுதான். அந்த ஏலியனை அழிக்கிறதுக்காக மட்டுமே ஸ்பெஷலா இந்த ரோபோட்டை செஞ்சிருப்பாங்க. ஏலியன் அந்த கிளாஸ் ரூமுக்குள்ள வந்த உடனே எந்த ஒரு அலர்ட்டும் கொடுக்காம அதுகிட்ட இருக்க எல்லா கண்ணையுமே வச்சு ஏலியனை சுடுறதுக்கு முயற்சி பண்ணுது. அது ஒரு சின்ன ஃப்ரிட்ஜ் சைஸ்ல ஒரு பாக்ஸ் மாதிரி இருக்கும் அந்த ரோபோட்.
ரோபோட். அந்த பாக்ஸுக்குள்ள ஏகப்பட்ட வெப்பன் இருக்கு. ரோபோட்ட சுட்டதுல அந்த கிளாஸே கலவரமாகுது. அங்க இருந்த ஸ்டூடண்ட்ஸ் எல்லாருக்குமே எதுவுமே புரியல. நம்ம எல்லாம் ஏலியன் டீச்சரை அடிக்கணும் தான், மத்த பசங்களுக்கு அடிபடாத மாதிரி சேஃபா தான் சுடுவோம். ஆனா இது என்னன்னா ஒரு சின்ன அலர்ட் கூட கொடுக்காம மத்த பசங்க செத்தாலும் பரவாயில்ல அந்த ஏலியனை அழிச்சே ஆகணும்னு சொல்லி பைத்தியகாரத்தனமா சுட்டுட்டு இருக்குன்னு இந்த ரோபோட்டை பார்த்து பசங்க எல்லாருமே கோவப்படுறாங்க. யாருக்குமே இந்த ரோபோட்டை பிடிக்கவே இல்ல. அதனால ஒரு பெரிய செயினை கொண்டு வந்து அந்த ரோபோட்டை சுத்திலும் கட்டி வைக்கிறானுங்க. எல்லா பசங்களும் போனதுக்கு அப்புறம் ஏலியன் வந்து ரோபோட் கிட்ட பேசுது. எனக்கு என் மேல இருக்க கோவம் நியாயமானது. என்ன உனக்கு கொடுத்திருக்க வேலையை தான் நீ பண்ற. உன் மேல எனக்கு எந்த கோவமும் இல்ல. அதே நேரம் நீ என்ன அட்டாக் பண்ணும்போது மத்த பசங்களுக்கும் அடிபடாத மாதிரி சேஃபா அட்டாக் பண்ண. நீ இன்னைக்கு அட்டாக் பண்ணதுல கொஞ்சம் மிஸ் ஆயிருந்தா இங்க இருந்த பசங்கள்ல நிறைய பேருக்கு அடிபட்டிருக்கும். நீயும் மத்த பசங்களோட சேர்ந்து ஒன்னா பழகி ஒற்றுமையா என்ன அட்டாக் பண்ணாதான் என்ன அழிக்க முடியும். அதனால முதல் வேலையா இந்த அட்டாக் பண்றதெல்லாம் தூக்கி ஓரமா வச்சுட்டு மத்த பசங்களோட ஃப்ரெண்ட் ஆகிற வேலையை பாரு அப்படின்னு சொல்லிட்டு அந்த ரோபோட்டை கட்டி வச்சிருக்க செயினை கட் பண்ணி ரிலீஸ் பண்ணுது. கட் பண்ண அடுத்த நாள் எல்லா ஸ்டூடெண்டோட மொபைலுக்கும் ஒரு வீடியோ மெசேஜ் அனுப்பிச்சு விட்டுருக்கு இந்த ரோபோட். அந்த மெசேஜ்ல ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசி நேற்றுக்கு நடந்த தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இதுக்கப்புறம் நானும் உங்கள ஒருத்தி தான், எல்லார்கிட்டயும் நான் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசுறேன்னு சொல்லி அந்த மெசேஜ்ல வந்திருக்கும். அதை பார்த்ததுக்கு அப்புறம் எல்லா பசங்களும் நடந்த எல்லாத்தையுமே மறந்துட்டு ரோபோட் பொண்ணு கிட்ட ரொம்பவே ஃப்ரெண்ட்லியா பேசுறாங்க. அப்படி ஒரு நாள் இவங்களோட கிளாஸ் ரூமோட சீலிங்கை உடைச்சிட்டு ஒருத்த வந்து உள்ள விழுகும். இந்த கிளாஸ்க்கு புதுசா ஜாயின் பண்ணிருக்கான் போல. எப்படி அவன் பறந்து வந்தான்னு சொல்லி யாருக்குமே புரியல. புதுசா ஜாயின் பண்ணவன் ரொம்பவே திமிரா நான் தான் இங்க இருக்க எல்லாத்துலயுமே பெஸ்ட், அந்த ஏலியனை அழிக்கிறதுக்கான தகுதியும் திறமையும் என்கிட்ட மட்டும்தான் இருக்கேன்னு திரும்ப திரும்ப தன்னை பத்தி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருப்பான். அது மட்டும் இல்லாம அவனை ட்ரெயின் பண்ண ட்ரெயினராக வந்திருப்பாங்க. அந்த ட்ரெயினர் இவனை பத்தி ஆக ஓகோன்னு புகழ்ந்து இவன் நினைச்சானா சில நிமிடங்கள்ல அந்த ஏலியனை கொண்டுட்டு அந்த வேலையை முடிச்சுட்டு போயிடுவான். அந்த அளவுக்கு இவனுக்கு ட்ரைனிங் கொடுத்துருக்கேன்னு சொல்லி ரொம்பவே பெருமையா பேசிட்டு இருக்கோம். அதை கேட்டு மத்த பசங்களுக்கு பயங்கர காண்டாகுது. அது மட்டும் இல்லாம அந்த புது பையன் அந்த ஏலியன் என்னோட இனம் தான், அதனால அதை கொல்றதுக்கு என் கிட்ட மட்டும் தான் திறமை இருக்குன்னு சொல்லி பயங்கரமா பேசிட்டு இருப்பான். அதே நேரம் ஏலியனும் அந்த கிளாஸ்க்குள்ள வருது. ஏலியனை பார்த்த உடனே இவன் பயங்கர கோவத்துல இப்பவே உன்னை அழிக்கிறேன்னு சொல்லி அந்த ஏலியன் கூட சண்டைக்கு போவான். ஏலியனும் உன்னால முடிஞ்சா பண்ணிக்கோன்னு சொல்லி அசால்ட்டா நிக்கும். திடீர்னு இவனோட தலையில இருந்து அந்த ஏலியனுக்கு மாதிரியே ஏகப்பட்ட டென்டக்கிள்ஸ் வரும். அதை வச்சு அந்த ஏலியன் அட்டாக் பண்றான். நடந்த சண்டையில அந்த கிளாஸ் ரூமே கலவரமாகுது. ஆனா என்னதான் அவன் சண்டை போட்டாலும் கடைசியில அந்த ஏலியன் தான் வின் பண்ணுது. ஹீரோ முதல் சீன்ல பாம்பு வச்சு ஏலியனை கொலை பண்ண பார்த்திருப்பான். அப்போ ஒரு ஜெல்லி மாதிரி ஒரு லேயரை வச்சுதான் அவனை காப்பாத்தி இருக்கும். அதே மாதிரி ஒரு ஜெல்லி உருவாக்கி புது பையனை அதுக்குள்ள தூக்கி போட்டு மூட்டையை தூக்கி போடுற மாதிரி அந்த கிளாஸ் ரூமை விட்டு வெளியில தூக்கி அடிக்குது. புது பையனோட ட்ரெயினரும் போய் அவனை கூப்பிட்டுட்டு இன்னொன்னு ட்ரைனிங் தேவைப்படுது, நான் நினைச்சதை விட இந்த ஏலியன் ரொம்ப பலசாலியா இருக்கு, உனக்கு இன்னொரு ட்ரைனிங் தரேன், உன்னோட தைரியத்தை மட்டும் விட்டுறாதன்னு சொல்லிட்டு புது பையனை தூக்கி தோல்ல போட்டு ட்ரெயினர் அங்க வந்து கூட்டிட்டு போகுது. அதுக்கப்புறம் பசங்க ஏலியன் கிட்ட வந்து நீங்க எதுக்காக இந்த பூமிக்கு வந்திருக்கீங்க, இந்த பூமியை அழிக்கிறது மட்டும்தான் உங்க நோக்கணும், நிலவை அழிச்ச மாதிரி இந்த பூமியை அழிச்சிட்டு போக வேண்டியது தானே, அதை விட்டுட்டு எதுக்காக எங்களுக்கு வந்து கிளாஸ் எடுத்துட்டு இருக்கீங்கன்னு கேட்பான். அதுக்கு அந்த ஏலியனும் அதை சொல்றதுக்கு இது நேரம் கிடையாது, நான் இந்த பூமியை அழிக்கிறதுக்காக தான் வந்திருக்கேன், முடிஞ்சா என்ன போட்டு தள்ளிட்டு இந்த பூமியை காப்பாத்திக்கோங்க, மத்த எல்லாமே உங்களுக்கு போக போக புரியும்னு சொல்லிட்டு அடுத்த வாரத்துல இருந்து உங்க எல்லாத்துக்குமே பிராக்டிக்கல் கிளாஸ் ஆரம்பிக்க போறேன், அதுக்கு ரெடியாவாகன்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடும். இந்த ஏலியனோட ஸ்பீடு எந்த அளவுக்கு இருக்குன்னா அந்த கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுக்கும் ஒரே நேரத்துல டவுட் எல்லாமே கிளியர் பண்ணி கிளாஸ் எடுத்துட்டு இருக்கு. பசங்களுக்கு ட்ரைனிங்கும் நல்லா போயிட்டு இருக்கு. அதே நேரம் மிலிட்டரி ஆபீசர் இந்த ஸ்கூல்ல இருக்க கேமரா வழியா பசங்களோட ட்ரைனிங் எந்த அளவுக்கு போயிட்டு இருக்கு, அந்த ஏலியனை கொல்ற அளவுக்கு அவங்க ரெடி ஆயிட்டாங்களா இல்லையான்னு சொல்லி கேமரால பாத்துட்டு இருப்பாரு. ஆனா அதே நேரம் பசங்க பலூனை சுட்டு பிராக்டிஸ் பண்ணிட்டு இருப்பானுங்க. அதை பார்த்த ஆபீசருக்கு இந்த பசங்கனால ஏலியனை கொலை பண்ணி இந்த பூமியை காப்பாற்ற முடியும்ன்ற நம்பிக்கையே சுத்தமா போயிடுது. நம்ம சைட்ல இருந்து புதுசா ஒரு ட்ரெயினரா அங்க அனுப்பணும், அதை ரொம்ப திறமையானவனா இருக்கும்னு முடிவு பண்ணி ஒருத்தனை செலக்ட் பண்ணி இந்த ஸ்கூலுக்கு அனுப்புறாங்க. ஆனா பார்க்க ரொம்பவே சைக்கோ மாதிரி பசங்களுக்கு கொடுக்குற ட்ரைனிங் எல்லாமே ரொம்பவே கொடூரமா இருக்கு. இந்த சைக்கோ கொடுத்த ட்ரைனிங்ல ஒரு பொண்ணால ஓட முடியாது, என்னால முடியலன்னு சொல்லி தனியா போவா. அதை பார்த்த உடனே அந்த சைக்கோ ரொம்பவே கோவப்பட்டு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம அந்த பொண்ணை போட்டு பயங்கரமா அடிச்சு நீங்க ஒழுங்கா ட்ரைனிங் எடுக்கணும், இந்த பூமியோட எதிர்காலமே உங்க கையில தான் இருக்கு, இவ்வளவு அசால்ட்டா என்னால முடியலன்னு போற உங்க இஷ்டத்துக்குலாம் என்னால ட்ரைனிங் கொடுக்க முடியாது, நான் என்ன சொல்றேனோ அதை மட்டும் கேட்டு செய், இல்லைன்னா உன்னை கொன்றுவேன்னு சொல்லி போட்டு பயங்கரமா அடிப்பான். அதை பார்த்து மிலிட்டரி ஆபீசர் அங்க வந்து சைக்கோவை தடுத்து உன்னோட வீரத்தை கொண்டு போய் எதுக்காக அந்த சின்ன பொண்ணு கிட்ட காட்டிட்டு இருக்க, நீ சண்டை போடணும்னா உனக்கு ஈக்குவலான ஆள் கூட சண்டை போடணும், இந்த மாதிரி சின்ன பசங்க கிட்ட அவரோட வீரத்தை காட்டக்கூடாதுன்னு மிலிட்டரி ஆபீசர் பயங்கர கெத்து காட்டுவாரு. அதை கேட்ட அந்த சைக்கோவும் எனக்கு ஈக்குவலான ஆளை நீங்களே செலக்ட் பண்ணி அனுப்புங்க, ஒருவேளை அவன் என்ன தோக்கடிச்சிட்டான்னா நான் அடுத்து எந்த வார்த்தையுமே கேட்காம என்னோட பேக் எடுத்துட்டு இந்த ஸ்கூலை விட்டு கிளம்பிடுறேன்னு சொல்லுவான். மிலிட்டரி ஆபீசர் கையில ஒரு கத்தி எடுத்துட்டு வந்து அங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டையுமே லைன் நிக்க வச்சு யாருக்கிட்ட கத்தியை கொடுத்து இந்த சைக்கோ கூட சண்டைக்கு போக சொல்லலான்னு பார்த்துட்டு இருப்பாரு. திடீர்னு என்ன நினைச்சாருன்னு தெரியல, கத்தியை கொண்டு வந்து நம்ம ஹீரோ கையில கொடுத்து நீ தான் கூட சண்டை போடணும், எப்படியாவது அவனை சண்டை போட்டு ஜெயிச்சிரு, இல்லைன்னா தினம் உங்களை டார்ச்சர் பண்ணுவான்னு சொல்லுவாரு. ஹீரோக்கும் பயம் இருந்தாலும் அந்த வெளியில காட்டிக்காம கையில கத்தி எடுத்துட்டு சைக்கோ கூட சண்டை போட போவான். ஆனா ஹீரோ சைக்கோவை அடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணாம அவங்கிட்ட என்னால முடியல நான் சரண்டர் ஆகிறேன்னு சொல்லி பக்கத்துல போய் சைக்கோ கொஞ்சம் அசந்த நேரத்துல கத்தியை அவனோட கழுத்துல வச்சு கீழே தள்ளி விட்டு சைக்கோவை தோக்கடிக்கிறான். அதை பார்த்து எல்லா பசங்களும் கை தட்டுறாங்க. ஆனா சைக்கோ இதெல்லாம் நான் ஒத்துக்க மாட்டேன், அவனை ஒழுங்கா மறுபடியும் சண்டைக்கு வர சொல்லு, இந்த முறை என்ன தோக்கடிச்சிட்டானா இந்த ஸ்கூலை விட்டு போயிடுறேன்னு சொல்லுவான். ஆனா அங்க இருக்க பசங்க
பசங்களும் சரி, மிலிட்டரி ஆஃபீஸரும் சரி, டீல்னா டீல் தான். நீ ஒரு டைம் அவன்கிட்ட தோத்துட்டா, நான் இந்த ஸ்கூல விட்டு போயிடுறேன்னு நான் சொன்னேன். இப்ப தோத்துட்ட ஒழுங்கா இந்த ஸ்கூல விட்டு வெளியில போன்னு சொல்லி மிலிட்டரி ஆஃபீஸர பார்த்து பயங்கரமா கத்துவாரு. அது மட்டும் இல்லாம பசங்க எல்லாருமே சைக்கோவ பயங்கரமா கலாய்ப்பாங்க. அதனால சைக்கோவுக்கு ரொம்பவே அசிங்கமாகுது. இதுக்கப்புறம் இந்த ஸ்கூல்ல இருக்க வேண்டாம்னு சொல்லி அங்கிருந்து கிளம்பிடுறான். இப்ப சைக்கோவ தோக்கடிச்சிட்டதுனால ஹீரோவை எல்லாருமே மேல தூக்கி போட்டு கொண்டாடுறானுங்க. அத பார்த்த ஏலியனும் மிலிட்டரி ஆஃபீஸர் கிட்ட, நீங்க வேணா பாருங்க, இந்த பையன் கண்டிப்பா வருங்காலத்துல பெரிய ஆளா வருவான். அதுக்கான எல்லா தகுதியுமே அவன்கிட்ட இருக்குன்னு ஏலியன் சொல்லும். அது மட்டும் இல்லாம இங்க இருக்க பசங்களுக்கு படிப்பு தான் வரலையே தவிர, ஒவ்வொருத்தங்களுக்கும் அவங்களுக்கு தகுந்த மாதிரி தனித்திறமை இருக்கு. அதை கண்டுபிடிச்சு அதுல அவங்கள ட்ரெயின் பண்ணா கண்டிப்பா அவங்க எதிர்காலத்துல நல்ல நிலைமைக்கு வருவாங்கன்னு சொல்லும். அங்க கட் பண்ணி அடுத்த நாள் கிளாஸ் ரூம்ல ஏலியன் டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கோம். அப்ப அங்க மழையும் பெய்யுது. இவங்க இருக்கிறது ஒரு ப்ராப்பரான கிளாஸ் ரூம் கிடையாது, ஒரு கைவிடப்பட்ட பழைய பில்டிங். அதனால மழை துளிகள் அந்த கிளாஸ் ரூமுக்குலாம் அங்கங்க விழுந்துட்டு இருக்கும். ஏலியனால தண்ணி பட்ட உடனே அது ரொம்ப வியர்டா பண்ணும். அங்கங்க இருக்க கப்பு பவுலுன்னு எல்லாத்தையுமே அந்த கிளாஸ் ரூம் முழுக்க வச்சு மழை தண்ணி அது மேல விழுகாம பாத்துக்குது. இதை பார்த்ததுக்கு அப்புறம் தான் ஹீரோக்கு இந்த ஏலியனுக்கு தண்ணினா அலர்ஜி போல. தண்ணி பட்டா அது ரொம்ப வீக் ஆகுது. அதோட ஸ்பீடும் கிட்டத்தட்ட பாதிக்கு மேல குறையுதுன்றத கண்டுபிடிக்கிறான். ஹீரோ மத்த பசங்க கிட்டயும் இந்த ஏலியனுக்கு தண்ணினா அலர்ஜின்ற விஷயத்த சொல்றான். அப்படியே சில நாட்கள் போகுது. பசங்க எல்லாருமே ஏலியன் கிட்ட ஒரு ஃப்ரெண்டு மாதிரி ரொம்பவே க்ளோஸா பழகுறாங்க. இன்னும் சொல்ல போனா கடந்த சில நாட்களா இந்த ஏலியனை கொல்றதுக்கு பசங்க எந்த முயற்சியுமே எடுக்கல. அப்படி ஒரு நாள் எல்லா பசங்களையும் கூட்டிட்டு வந்து வெளியில கிரவுண்ட்ல நிறுத்தி ஏலியன் அவங்க கிட்ட கொஸ்டின் கேக்குது. முதல் சீன்ல ஏலியனை கொல்றதுக்கு ஒரு அசாசின் பொண்ணு வந்திருப்பா. அந்த பொண்ணு கிட்ட, என்ன கொல்றதுக்கு உன்கிட்ட ஏதாவது பிளான் இருக்கா, ஏதாவது யோசிச்சு வச்சிருக்கியான்னு கேட்கும். அதுக்கு அந்த பொண்ணும் இல்லன்னு சொல்றா. அடுத்து மிலிட்டரி ஆபீசரை பார்த்து, உங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அசாசின்னா அவங்ககிட்ட என்னெல்லாம் குவாலிட்டி இருக்கணும்னு கேட்கும். அதுக்கு அந்த மிலிட்டரி ஆபீசர் ஒரு நல்ல அசாசின் அவனோட கடைசி மூச்சு இருக்க வரைக்கும் அவனோட டார்கெட்டை அழிக்கிறதுக்கு எல்லா முயற்சியுமே பண்ணுவான். அவனோட உயிர் போற வரைக்கும் முயற்சி பண்ணுவான்னு சொல்லுவாரு. அதை கேட்ட ஏலியன் கைத்தட்டி, இதுதான் கரெக்டான பதில். அவர் சொன்ன விஷயத்தை இங்க இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்டுமே ஃபாலோ பண்ணணும். உங்களுக்கு இருக்க ஒரே வேலை என்ன கொலை பண்றது மட்டும்தான். அதனால உங்களுக்கு என்னெல்லாம் பிளான் இருக்கோ, எப்படி எல்லாம் என்ன கொலை பண்றதுக்கு முயற்சி பண்ண போறீங்களோ அது எல்லாமே ரெடியா வச்சுக்கோங்க. இல்லைன்னா உங்க பூமியை அழிச்சிட்டு நான் போயிட்டே இருப்பேன்னு சொல்லி அந்த இடத்துல இருந்து வானத்துக்கு பறந்து போகுது. வானத்துல சுத்திட்டு இருந்த ஒரு சேட்டலைட் இழுத்துட்டு வந்து இந்த ஸ்கூலோட கிரவுண்ட்ல போட்டு வெடிக்க வச்சுட்டு, இதே மாதிரி தான் உங்க மொத்த பூமியுமே நான் அழிக்க போறேன். நான் ஒரு எக்ஸாம் வைப்பேன். அந்த எக்ஸாம்ல ஸ்கோர் பண்ற முதல் 6 பேருக்கு ஒரு ஆஃபர் தர போறேன். என்ன ஆஃபர்னா, அந்த 6 பேருமே என்னோட டென்டக்கிள்ஸை வெட்டலாம். அதுக்கு நானே அனுமதி தரேன். ஏன்னா உங்களுக்கே தெரியும், என்னோட டென்டக்கிள்ஸை நீங்க வெட்டினா அது திரும்ப வளர வரைக்கும் என்னோட வேகம் குறையும். அந்த டைமை பயன்படுத்தி நீங்க என்ன கொலை பண்ணலாம். என்ன கொல்றதுக்கான வாய்ப்பை நானே உருவாக்கி தரேன்னு சொல்லி ஏலியன் சொல்லும். அதை கேட்ட உடனே பசங்க எல்லாருமே பயங்கர சந்தோஷப்படுவானுங்க. ஏன்னா அந்த ஏலியனை கொலை பண்ணா பணம் கிடைக்கும்ன்றதை தாண்டி யாராலையுமே அழிக்கவே முடியாத ஏலியனை கொன்னா இந்த நாடு முழுக்க ஃபேமஸ் ஆகலாம்னு நினைக்கிறாங்க. அதே சமயம் இந்த ஏலியன் சொன்ன எக்ஸாமும் நடக்குது. எப்படியாவது முதல் 6 பேருக்குள்ள நம்ம வந்துடணும். இந்த ஏலியனை நம்ம தான் கொலை பண்ணணும்னு எல்லா பசங்களும் நல்லா படிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம இந்த பசங்களை படிக்க வைக்கிறதுக்கு ஏலியனும் உதவி பண்ணுது. அதனால அந்த ஏலியனும் பசங்களும் பயங்கர க்ளோஸ் ஆகுறாங்க. எல்லாருக்குமே இந்த ஏலியனை பிடிச்சும் போகுது. எக்ஸாம் முடிஞ்சு அதுக்கான ரிசல்ட்டும் வருது. இந்த ஏலியன் கிட்ட மொத்தம் 6 டென்டகிள்ஸ் இருக்கு. அதனால முதல் 6 பசங்களை செலக்ட் பண்ணி எப்படி என்னோட டென்டகிள்ஸை சுட போறீங்கன்னு கேட்கும். உடனே பசங்க எல்லாரும் கிரவுண்ட்ல விழுந்து கிடக்கிற சேட்டலைட்ல இந்த ஏலியனை கட்டி போட்டு 6 பேருமே கையில கன் எடுத்து ஒரே நேரத்துல அந்த ஏலியனோட 6 டென்டகிள்ஸை சுடுறாங்க. டென்டகிள்ஸ் இல்லாதனால அந்த ஏலியனோட சக்தி கொஞ்சம் குறையுது. அதே சமயம் மேல வாட்டர் டேங்க்ல இருக்க தண்ணியை ஏலியன் மேல கொட்டுறாங்க. இதன் மூலியமா அந்த ஏலியனோட சக்தி இன்னுமே குறையுது. தண்ணி கொட்டி முடிஞ்ச உடனே அந்த ஏலியன் பயங்கர வீக்கா இருக்கும். அந்த டைம்ல கொன்றலாம்னு சொல்லி எல்லாருமே வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனா தண்ணி எல்லாம் கொட்டி முடிச்ச அப்புறம் பார்த்தா ஏலியன் அங்க காணோம். என்னடான்னு பார்த்தா ஏலியனோட தலை மட்டும் தான் அங்க இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த தலையை சுத்திலும் ஒரு பபுள் மாதிரி ஒரு ஷீல்டும் இருக்கு. அப்பதான் அந்த ஏலியன் இன்னொரு விஷயத்த சொல்லுது, என்னோட எல்லா டென்டகிள்ஸுமே போயிட்டா நான் ஒரு நாள் முழுக்கவே இந்த பபுள்குள்ள தான் இருப்பேன் அப்படின்னு சொல்லுது. அவங்க ஏலியன் கிட்ட பேசிட்டு இருக்கும்போது கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஹீரோ கிட்ட அசிங்கப்பட்டு ஒரு சைக்கோ ட்ரெயினர் போயிருப்பான். ஆனா அவன் திரும்ப அவனோட ஆளுங்களை கூட்டிட்டு இந்த ஸ்கூலுக்கு வரான். தலை முழுக்க டென்டகிள்ஸ் வச்சுட்டு ஒரு புது பையன் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஏலியன் கிட்ட அடி வாங்கிட்டு போயிருப்பான். அவனும் வந்திருக்கான். 2 பேருமே பசங்களை பார்த்து, நீங்க குடிக்கிற தண்ணியில நாங்க பாய்சனை கலந்துட்டோம். இன்னும் கொஞ்ச நேரத்துல நீங்க எல்லாருமே இறந்து போயிடுவீங்க. உங்க உயிரை காப்பாத்திக்கணும்னா அந்த பாய்சனுக்கான ஆன்டிடோஸ் எங்க கிட்ட இருக்கு. ஒழுங்கா அந்த ஏலியனோட தலையை எங்க கிட்ட கொடுத்துட்டு ஒழுங்கா உங்க உயிரை காப்பாத்திட்டு ஓடி போயிடுங்கன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவானுங்க. அதை கேட்ட உடனே ஹீரோவும் படிப்பாளையும் ஏலியனோட தலையை தூக்கிட்டு அங்கிருந்து ஓட முயற்சி பண்ணுவாங்க. புது பையன் கிட்ட தான் டென்டகிள்ஸ் இருக்குல்ல, அதை பயன்படுத்தி அவங்கள பிடிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுவான். பக்கத்துல இருந்த ஒரு டவர் மேல ஏற முயற்சி பண்ணுவாங்க. புது பையனும் டென்டகிள்ஸ் வச்சு ரொம்ப அசால்ட்டா அந்த டவர் மேல ஏறி வந்து ஒழுங்கா அந்த ஏலியனோட தலையை என்கிட்ட கொடுத்துரு, இல்லைன்னா அவங்க எல்லாருமே குன்றுன்னு சொல்லி பயங்கரமா மிரட்டுவான். அவங்க அப்படி பேசிட்டு இருக்கும்போது மழையும் பெய்யுது. புது பையனும் இந்த ஏலியனோட இனத்தை சேர்ந்தவன் தான். அதனால ஏலியனுக்கு எப்படி தண்ணி பட்டா ஒத்துக்காதோ அதே மாதிரி இந்த புது பையனுக்கும் தண்ணி பட்டா ஒத்துக்காது. அவனோட பவரே ரொம்பவே கம்மியாயிடும். அவன் பவர் இல்லாத நேரத்தை பயன்படுத்தி கையில கத்தி எடுத்து ஹீரோ அவனோட டென்டகிள்ஸ் எல்லாத்தையுமே வெட்டி எடுக்கிறான். இந்த ட்ரிக்கை எல்லாம் சொல்லி கொடுத்தது ஏலியன் டீச்சர் தான். அதுக்கப்புறம் 2 பேரும் அங்க இருந்து ஸ்கூலுக்கு வராங்க. இங்க வந்து பார்த்தா சைக்கோ கையில அந்த ஆன்டிடோஸை வச்சுட்டு ஒழுங்கா அந்த ஏலியனை என்கிட்ட கொடுத்துட்டு இந்த ஆன்டிடோஸை வாங்கியும் உயிரை காப்பாத்திக்கோங்க, அந்த ஏலியனுக்காக பரிதாபப்பட்டு நீங்க உயிரை விட்டுறாதீங்கன்னு சொல்லி பயங்கரமா வில்லத்தனம் காட்டுவான். ஏலியனோட தலையை ஒரு கவருக்குள்ள தான் போட்டு வச்சிருப்பாங்க.
படிப்பாளி சரி வச்சுக்கோன்னு சொல்லி கவரோட ஏலியனை சைக்கோ கிட்ட தூக்கி போடுவோம். கவருக்குள்ள கை விட்டு பார்த்ததுக்கு அப்புறம் தான் உள்ள இருக்கிறது ஏலியனோட தலை கிடையாது, ஒரு பாலு. அதை பார்த்து சைக்கோ பயங்கர கோவத்துல கத்துவான். அதே நேரம் கிளாஸ்ல இருக்க எல்லா பசங்களுமே ஓடி வந்து சைக்கோ கிட்ட நீ கொடுத்த பாய்சனுக்கு ஆன்டிடோஸ எங்களோட டீச்சர் எப்படி கண்டுபிடிக்கணும்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அதை வச்சு நாங்க ஆன்டிடோஸை எப்பயோ கண்டுபிடிச்சிட்டோம். இதுக்கப்புறம் உன்னோட ஆன்டிடோஸ்லாம் தேவையில்லன்னு சொல்லி அவனையும் அவனோட ஆளுங்களையும் தூக்கிட்டு போய் ஒரு தொட்டிக்குள்ள நிக்க வச்சு உள்ள முழுக்கவே கான்கிரீட்டை கொட்டுறாங்க. சைக்கோ இந்த முறையா அசிங்கப்பட்டுட்டான். அடுத்து அந்த நாட்டோட மிலிட்டரி அங்க வந்து அந்த ஏலியனோட தலையை எங்க கிட்ட கொடுத்துருங்க, அதை எப்படியாவது அழிக்கணும்னு சொல்லி வாங்கிட்டு போறாங்க. அந்த ஏலியனை கொல்றத லைவ்லயும் காட்டுறாங்க. ரொம்பவே சேஃபான ரூமுக்குள்ள அந்த ஏலியனோட தலையை வச்சு ஆட்டோமேட்டட் கன்னு பாம்புன்னு எல்லாத்தையுமே அந்த ரூம் முழுக்க செட் பண்ணி அதை கொலை பண்றதுக்கு முயற்சி பண்றாங்க. ஆனா அந்த சமயத்துல கூட ஏலியன் டீச்சர் பசங்களை பார்த்து நான் உங்களுக்கு டீச்சரா இருந்ததுல ரொம்பவே பெருமைப்படுறேன், ரொம்பவே திறமையான பசங்களை நான் ட்ரெயின் பண்ணியிருக்கேன்னு நம்புறேன். என்ன கொல்றதுக்காக எப்படி முயற்சி பண்ணீங்களோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையில பெரிய ஆள் ஆகிறதுக்கும் சாதிக்கிறதுக்கும் முயற்சி பண்ணுங்க, அதுதான் எனக்கும் வேணும். உங்க கூட பழகுன இந்த நாட்களை நான் மறக்கவே மாட்டேன். உங்களை பார்க்கும் போதே எனக்கு ரொம்பவே பெருமையா இருக்குன்னு சொல்லும். அதே நேரம் அதை சுத்தி வச்சிருந்த எல்லா பாம்பையுமே வெடிக்க வைக்கிறாங்க. ஏலியன் இறந்துருச்சு. ஏலியன் இறந்ததை பார்த்து இங்க இருக்க பசங்க எல்லாருமே பயங்கரமா கதறி கதறி அழுவானுங்க. அவங்க அப்படி அழுதுட்டு இருக்கும் போது அவங்களுக்கு பின்னாடி திடீர்னு அந்த ஏலியன் வந்து நிக்கும். இன்னொரு சாகல போல எல்லா பசங்களும் ஓடி போய் அதை கட்டி பிடிச்சு ரொம்பவே அளவும் செய்யறாங்க. கட் பண்ணி வழக்கம் போல ஏலியன் வந்து இந்த பசங்க எல்லாத்துக்குமே கிளாஸ் எடுக்குது. வழக்கம் போல ஏலியனை கொலை பண்றதுக்கு விதவிதமா பசங்க முயற்சி பண்ற மாதிரி காட்டி இந்த படத்தை இங்க முடிக்கிறாங்க. இந்த படத்துல என்ன சொல்ல வந்திருக்காங்கன்னா, செக்ஷன் ஈல இருக்க எல்லா பசங்களுமே ஒஸ்ட், அவங்க படிக்க மாட்டானுங்க, அது மட்டும் இல்லாம அவங்க எதுக்குமே லாய்க்கு இல்ல, அவங்க கிட்ட எந்த திறமையுமே இல்லைன்னு சொல்லி இந்த பசங்களா கிட்டத்தட்ட ஒதுக்கி வச்ச மாதிரி வச்சிருப்பாங்க. அதனால ஏலியன் கவர்மெண்ட் கூட டீல் போட்டு அந்த பசங்களுக்கு படிப்பு தான் வரலையே தவிர எல்லா பசங்களுக்குள்ளேயும் ஒரு திறமை இருக்கும், அதை வெளிக்கொண்டு வரேன்னு சொல்லி தான் எல்லா பசங்களுக்கும் ட்ரைனிங் கொடுத்திருக்கோம். இந்த படத்தை அனிமே சீரிஸா பாத்தீங்கன்னா எபிசோட் பை எபிசோடா ஏகப்பட்ட டீடைலோட சொல்லியிருப்பாங்க. படம்ன்றதால நிறைய விஷயங்களை கட் பண்ணி டைமிங்கே ரொம்பவே குறைச்சிருக்காங்க. உங்களுக்கு டைம் இருந்தா இந்த அனிமே சீரிஸை பாருங்க. தமிழ்ல இருக்கான்றது சரியா தெரியல, ஆனா ஜாப்பனீஸ் அனிமேவை பொறுத்த வரைக்கும் அந்த ஒரிஜினல் லாங்குவேஜ்ல ஜாப்பனீஸ்லயே பார்த்தாதான் அதோட ஃபீல் என்னன்றதை நம்மளோட உணர முடியும். உங்களுக்கு டைம் கிடைச்சா அதையும் பாருங்க. இதே மாதிரி நிறைய ஹாலிவுட் படங்களும் மத்த மொழி படங்களையும் தமிழ்ல பார்க்கணும்னு நினைச்சா நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தினம் புது வீடியோ நம்ம சேனல்ல அப்லோட் ஆயிட்டே இருக்கும். பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கும் உங்களால முடிஞ்ச சப்போர்ட்டை கொடுங்க. நாளைக்கு இன்னொரு நல்ல படத்துல உங்களை பார்க்குறேன். நன்றி.